கர்நாடகால 3 பேர் என்கவுண்டர் பண்ண விஷயம் தொடர்பா கர்நாடகா சிஎம் என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க ஸ்டேட்னுடைய சட்ட ஒழுங்குல பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க, தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்குல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிருக்காரு. இது கரெக்டா தப்பான்ற இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டுமே கர்நாடகாவையோ கேரளா தமிழ்நாடு யாருக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, யாருக்கு அப்போஸ் பண்ற மாதிரி இல்ல. உண்மை என்னவோ அதை நம்ம ப்ராப்பரா சர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இதேதான் பரத் திவாரி அப்படின்ற இளைஞரை பீகார்ல என்கவுண்டர் பண்ணிருந்தாங்க. அப்பவும் அதனுடைய உண்மை பின்னணி என்னன்ற நம்ம தெளிவா சர்ச் பண்ணி போட்டிருந்தோம். சோ பீகாரா இருந்தாலும் சரி, கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு. சோ we are all Indians அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும். என்னன்னா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையான பிரச்சனை, அந்த காவிரி நீர்த்தண்ணை பிரச்சனை 1870 1892 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல சதாப்தங்களா ஆட்சிகள் மாறினா கூட இன்னைக்கு 2026 கூட இந்த விவகாரம் தீராத ஒரு பிரச்சனையா தான் நீடிச்சு வருது. இதன் ஒரு பகுதியா தான் 2 மாநிலத்து எல்லை பகுதிகளிலும் தமிழர்கள் மீது நிறைய வன்முறைகளும் பதற்றங்களும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சரி, சமீபத்தில் என்ன நடந்துச்சுன்னா, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் போலீசாரால சுட்டு கொல்லப்பட்டனர், என்கவுண்டர் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க, தற்காப்புக்காகவும் சட்டத்தை மீறியதால் தான் நாங்க சுட்டோம்னு சொன்னாங்க. ஆனா பொதுமக்கள் இது திட்டமிட்ட படுகொலைன்னு காவல்துறையினர் அநியாயமா 3 பேரை கொண்டுட்டாங்கன்னு பல போராட்டங்கள் நடத்திட்டு வந்திருந்தாங்க. இது இப்ப சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இதை பத்தி கர்நாடக முதல்வர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவில நம்ம எல்லாரும் ஒரே நாட்டுக்குள்ளதான் வாழ்றோம், சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே, அப்புறம் எப்படி மாநிலத்துக்கு மாநிலம் மக்கள் பாதுகாப்புல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்க முடியும்? மாநிலங்களின் அதிகார எல்லைகள் வேற, நிர்வாகம் வேறன்னு சப்புக்கட்டு கட்டினாலும் இந்தியா குடிமகன் எங்க வாழ்ந்தாலும் அவனோட உயிருக்கு உத்தரவாதம் என்னன்னு சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கோணத்தை யோசிச்சோம்னா இந்த மாதிரி பிரிவினையான பேச்சுகளும் மாநிலத்துக்கு ஒரு நீதிங்கிற போக்கும் நம்ம நாட்டுல பாசிசம் தலை தூக்குறதோட வெளிச்சமா தான் தோணுது. இது கண்டிப்பா தப்பான ஒரு முன்னுதாரணம் தானே. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? தயவு செஞ்சு ஒரு இந்தியனா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் உண்மையான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.